ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. புளிக்குழம்புங்கிறனால நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். அதே பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்படின்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லாட்டி தக்காளி முழுசாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட 2 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. வீடே நல்லா கமகமன்னு இருக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ சாதத்தோடு சேர்த்து பரிமாறுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.